அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஆவணி மாத பலன்கள் கும்பராசி. அதாவது 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 17 முதல் செப்டம்பர் 16 வரை இந்த காலகட்டம் தான் உங்களுக்கு ஆவணி மாத பலன்களாக இருக்கும். நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உங்கள் கும்பராசிக்கு இந்த மாதத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு நாம் பார்த்துடலாம். உங்கள் ராசிக்குள்ளேயே சனி ராகு, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு, 6ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன், 7ஆம் இடத்தில் சூரியன் கேது, 8ஆம் இடத்தில் செவ்வாய். இதுதான் இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள். இந்த கிரக நிலைகள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க இருக்குன்னு நாம் பார்த்துடலாம். உங்கள் ராசிக்குள்ளேயே சனி ராகு இது எப்படி இருக்குனாக்கா, அதாவது ராகு பகவான் உங்கள் ராசிக்குள்ளேயே இருப்பது என்பது, அதாவது வீட்டில் நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பீங்க. உங்களுடைய செயல்பாடுகள் வீட்டில் வந்து ஸ்லோவாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வெளியில் போயிட்டீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? நீங்கள் வீட்லேயும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க பாருங்கள். புரியுதுங்களா? இது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு அதாவது கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதாவது வீட்லேயும் சுறுசுறுப்பாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுடைய செயல்பாடுகள் அது மாதிரி வச்சுக்கினீங்கனாக்கா, அதாவது அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்கும். புரியுதுங்களா? அதை மாதிரி பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து ஃபினான்சியலாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த வித பிரச்சனையும் பெரும்பாலும் ஏற்படாது. ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் பார்க்க போனால் ராகு வந்து அதுக்கு வந்து ஹெல்ப் தான் பண்ணுவார். புரியுதுங்களா? ஃபினான்சியல் ஸ்டேட்டஸுக்கு ராகு பகவான் ஹெல்ப் தான் பண்ணுவார். கூட சனி பகவான் இருப்பதனால, அதாவது கும்பராசிக்கு வந்து இப்போ வந்துட்டு ஜென்ம சனியாக இருக்கிறது. அதனால் உங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? அதாவது 2026 மார்ச் 6ஆம் தேதி தான் இந்த ஜென்ம சனி உங்களுக்கு விலகும். புரியுதுங்களா? அந்த காலகட்டம் வரைக்கும் நீங்கள் உங்களுடைய உடல் நலத்தில் கவனம் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? சரி, ஓகே. இது நான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் நான் சொல்கிறேன். அதனால் 2026 மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ஹெல்த்தில் கவனம் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? ஆனால் இதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்குறாரு. அதனால் பெருமளவு ஹெல்த் அதிகமாக பாதிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் கூட உங்களுக்கு கும்பராசிக்காரராகிய உங்களுக்கு உடல்நிலை கொஞ்சம் சரியில்லைன்னு தோணுச்சா, உடனடியாக தாமதிக்காமல் டாக்டரை போய் பார்த்து அதற்குரிய ட்ரீட்மெண்ட் என்னவோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை இப்படி இருந்தீங்கன்னாக்கா நல்லது. புரியுதுங்களா? கேர்லெஸ்ஸாக இருக்க வேணாம். அதே இல்லாமல் தசாபத்தி நல்லா இருக்கிறவங்க பெருசாக ஒன்று அந்தளவுக்கு பாதிப்பு ஒன்று காட்டாது. புரியுதுங்களா? இருந்தாலும் கூட இது வந்து ஜென்ம சனி காலகட்டமாக இருப்பதால் நீங்கள் உடல் நலத்தில் கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, பார்த்துங்க. ரைட்டு, ஓகே. சரி, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு, 5ஆம் இடத்தில் குரு இருப்பது என்பது நல்ல விஷயம் தான். ஏன்னா இது பூர்வ புண்ணியஸ்தானம். அதாவது எப்படின்னாக்கா, பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள், இது ஏற்கனவே கோர்ட்டு கேஸு, அப்புறம் அந்த விஷயத்தில் வந்து பூர்வீக சொத்து சம்மந்தமான விஷயங்கள், பஞ்சாயத்து அப்படி இப்படி போய் நின்றுனாக்கா இந்த காலகட்டத்தில் அது வந்து உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுபக்கிரகமாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செஞ்சிருப்பது நல்ல விஷயம்தான். இதனால் கோர்ட்டு கேஸ் விஷயம், இந்த பஞ்சாயத்து விஷயம், இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. நல்லா இருக்குது. அப்புறம் வந்துட்டு படிக்கின்ற மாணவர்கள் அனைவருமே உயர்கல்வியாக இருந்தாலும் சரி, நடுத்தர கல்வியாக இருந்தாலும் சரி, படிக்கின்ற மாணவர்கள் அனைவருக்குமே இந்த காலகட்டத்தில் படிப்பு நல்லா வரும். படிப்பு சம்பந்தமாக லோன், அது விஷயமா லோன் எதனா அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அந்த விஷயத்திலெல்லாம் உங்களுக்கு வெற்றியே கிட்டும். அதனால் படிக்கின்ற மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் படிப்பு நல்லாவே வரும். படிப்பு சம்பந்தமாக நீங்கள் எடுக்கிற அனைத்து முயற்சிகளும் வெற்றியாகும். நல்லா இருக்குங்க. சரி, ஓகே. அடுத்து குழந்தை பாக்கியம். அதற்காக தம்பதியினர் வந்து முயற்சி பண்ணிங்கனாக்கா இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அந்த விஷயமே நல்லா தான் இருக்குது. புரியுதுங்களா? வாழ்த்துக்கள். சரி, ஓகே. அடுத்து காதல் போன்ற விஷயங்களும் மலர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் கவனமாக இருங்க இந்த விஷயத்தில். ஏன்னா சுக்கிர பகவான் வந்துட்டு ஒரு கொஞ்ச நாள் தான் அங்கே இருந்துட்டு அப்புறம் இறக்கி அடுத்த கட்டுக்கு மாறிடுறாரு. இதனால் பெருசாக காதல் வந்து பெரிய அளவு வந்து கை கொடுக்காது. இருந்தாலும் காதல் வந்து இந்த காலகட்டத்தில் மலர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, பார்த்து செயல்படுங்க. ரைட்டு, ஓகே. சரி, ஓகே. இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்குது. சரிங்களா? ரைட், ஓகே. அடுத்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன். 6ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன் இருப்பது என்பது ஓரளவுக்கு பரவாயில்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். இருந்தாலும் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க. எப்படின்னாக்கா, அதாவது 6ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் இருப்பதாலும் புதன் வந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பார். அதே வந்து சுக்கிரனை பார்ப்பார்.
ஸோ இதனால் என்னன்னாக்கா, அதாவது புதன் வந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பதாலும் சில பேருக்கு வந்துட்டு நரம்பு சம்மந்தமான நோய் இல்லை ஸ்கின் ப்ராப்ளம் அது மாதிரி எதனா வருவதற்கான வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? அதனால் கொஞ்சம் கவனமாக ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. புரியுதுங்களா? சரி, அது வந்து கொஞ்ச காலம் தான். புரியுதுங்களா? ஒரு 1 மந்த் நீங்கள் கொஞ்சம் இது மாதிரி ப்ராப்ளத்துக்கும் சந்திக்க வேண்டி வரும். அது வந்து இப்போ பெருமளவுல பாதிப்புலாம் அந்த அளவு இருக்காது. ஏன்னா புதன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக அது மாதிரி சம்மந்தமான நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இல்லை ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் அது மாதிரி வந்து லைட்டாக தலை காட்டுற மாதிரி இருக்கும். இது 1 மாதம் வரைக்கும். அந்த 1 மாதத்துக்கு வரைக்கும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கினீங்கன்னாக்கா நல்லாயிருக்கும். புரியுதுங்களா? பெருமளவு பாதிப்பு வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் இருக்காது. புரியுதுங்களா? இது கோச்சாரம் தான். ஆனால் புதன் வேறு 1 மாதம் 1.5 மாதம் தான் இருப்பார். அதனால் பெருமளவு பாதிப்பு ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் இருக்காது. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி எதனா பாதிப்பு இருந்தால் டாக்டர்கிட்ட போயிட்டு பாருங்கள், உடனே அது சரியாயிடும். இப்போ அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. அடுத்து ஒரு ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் கேது. இது எப்படி இருக்குனாக்கா, சூரிய பகவான் ஒரு ஒளிக்கிரகம், ஆத்மகாரகன், புரியுதுங்க, தந்தைக்காரகன். இவர் வந்து கேதுனுடைய பிடியில் போய் மாட்டிக்கினார். புரியுதுங்களா? அதனால் வந்துட்டு இந்த காலகட்டத்தில் அதாவது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் களத்திரஸ்தானத்தில் சூரியன் கேது. அதாவது சூரியன் வந்து கேதுகிட்ட மாட்டினார். இதனால் வந்துட்டு உங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் சலசலப்புகள் கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். புரியுதுங்களா? ஏன்னாக்கா அதாவது சூரியன் ஒளிக்கிரகமாகிய சூரியன் கேது பகவான்கிட்ட மாட்டினார். இதனால் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய களத்திரஸ்தானம் வீக் ஆயிடுச்சு இந்த காலகட்டத்தில். இதனால் வந்து குடும்பத்தில் சில பிரச்சனைகள் சம்டைம்ஸ் தலை காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வந்து பெருமளவு அதிகமாக நீடிக்காது. 1 மந்த்து தான். ஏன்னாக்கா 1 மாதம் தான் வந்து சூரிய பகவான் அந்த கட்டத்தில் இருப்பார். அதுக்கு பிறகு 1 மாதத்துக்கு பிறகு வேறு கட்டத்துக்கு மாறிடுவார். ஸோ இதனால் வந்து இப்போ நீங்கள் பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் கூட இந்த ஆவணி மாதம் நீங்கள் வந்து கொஞ்சம் வீட்டில் உங்களுடைய கணவர்கிட்டையோ மனைவிகிட்டையோ பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. கொஞ்சம் ஹார்ஷாக பேச வேணாம் இந்த காலகட்டத்தில். புரியுதுங்களா? அதனால் ஏன்னா அது வந்து கொஞ்சம் குடும்பத்தில் பிரச்சனை வர மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கோவப்படாமல் கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க குடும்பத்துக்காக. 1 மாதம் வரைக்கும். அதுக்கு பிறகு சூரியன் மாறிடுவார். ஸோ ஒன்றும் நோ ப்ராப்ளம். இருந்தாலும் கூட கேது பகவான் உங்களுடைய களத்திரஸ்தானமான 7ஆம் இடத்துல அப்படியே தான் இருப்பார். 1.5 வருஷத்துக்கு அப்படியே தான் இருப்பார். அதனால் நீங்கள் எப்போவுமே குடும்பத்துக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும். 1.5 வருஷம் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் உங்களுக்கு இருக்கும். புரியுதுங்களா? குடும்பத்துக்காக கும்பராசிக்காரர் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. புரியுதுங்களா? சரி, ஓகே. சரி, அடுத்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய். 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது என்பது அந்த அளவு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு கிடையாது. 8ஆம் இடம் என்பதுனாக்கா பெரும்பாலும் அதாவது என்னன்னாக்கா சிங்கம், அவமானம், பிரச்சனைகள், அதாவது பெரும்பாலும் 75% கெட்ட பலன்களையும் 25% நல்ல பலன்களையும் கொடுக்கக்கூடியது இந்த 8ஆம் இடம். இது வந்து ஜோதிடத்தில் கூறப்பட்டுள்ள ஒரு அடிப்படை விதி. புரியுதுங்களா? அதே சமயத்தில் திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கக்கூடியது அந்த 8ஆம் இடம். புரியுதுங்களா? இப்படிப்பட்ட இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பது என்பது அந்த அளவு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு கிடையாது. கோச்சார ரீதியாக பார்க்க போனால் லைட்டாக தோஷம் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் சுப காரியங்கள் இந்த காலகட்டத்தில் தடைப்படும். புரியுதுங்களா? ஒரு 2 மாதம் தடைப்படும் கும்பராசிக்காரர்களுக்கு. அதுக்கு பிறகு மூவ் ஆகும். புரியுதுங்களா? நான் நல்லபடியாக மூவ் ஆகும். அதனால் அதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் கூட அதாவது இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து எந்தவித பிரச்சனைகளும் 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் அதாவது எந்தவித பிரச்சனையிலும் நீங்கள் தலையிட வேணாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கு. ஏன்னா செவ்வாய் என்பது ஒரு ஆக்ரோஷமான கிரகம், ஒரு வேகமான கிரகம். அதனால் வந்துட்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்தவித பிரச்சனைகளிலும் அதாவது தலையிட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க. அவர் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருப்பதால் இது மாதிரி கொஞ்சம் சம்டைம்ஸ் கொஞ்சம் பிரச்சனைகள் வர மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இதுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது 10 அல்லது 15% தான் பாதிக்கும். அதிகமான பாதிப்பெல்லாம் காட்டாது. இருந்தாலும் கூட நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. புரியுதுங்களா? நல்லா தான் இருக்குது. புரியுதுங்களா? அதனால் பெருமளவு பாதிக்கும் அப்படின்ற ஒரு பயம்லாம் வேண்டாம். புரியுதுங்களா? முருகப்பெருமானை வழிபடுங்க. புரியுதுங்களா? துர்க்கை அம்மனை வழிபடுங்க. இதனால் இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் பெருமளவு குறையும். அதனால் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா தாங்க இருக்குது. ஏறக்குறைய கும்பராசிக்கு
இந்த ஆவணி மாதம் பார்க்க போனால் ஆவரேஜாக பார்க்க போனால் ஒரு 75% 75% நல்லாவே இருக்குது. புரியுதுங்களா? உடல் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க, பார்த்து கவனமாக இருங்க. ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. உடல்நிலை சரியில்லையா, போயிட்டு டாக்டர்கிட்ட உடனடியாக பார்த்து அதற்குரிய ட்ரீட்மெண்ட் என்னவோ அதை ஃபாலோ பண்ணிங்க. சரி நேயர்களே, அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.